ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AmmaPonnu சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிங்க. அப்சைட் டவுன் பைனாப்பிள் கேக்கு. இந்த கேக் பைனாப்பிளை கட் பண்ணி நம்ம செய்யறது பாருங்கள். பைனாப்பிளுடைய மேல் பகுதி பைனாப்பிளாகவும் கீழ் பகுதி கேக்காகவும் இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக செம்ம யம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சால் போதும், செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. மூணுலேருந்து 4 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் ஊற்றிக்கணும். எந்த பாத்திரத்தில் நீங்கள் கேக் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். அந்த பட்டர் மேலேயே நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு லைட்டாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப கரையணும்னு இல்லை, எல்லா சைடும் படுற மாதிரி. இப்போ நறுக்கி வச்ச பைனாப்பிள் கொஞ்சம் நல்லா கனிஞ்சிருந்தாலும் நல்லாயிருக்கும். புளிச்சிருந்தால் அந்த கேக்கில் புளிப்பு சுவை வரும். அதனால் கொஞ்சம் கனிஞ்சிருக்கிறத மாதிரியே எடுத்துக்கோங்க. நறுக்கி வச்ச பைனாப்பிளை ரவுண்டாக கட் பண்ணியும் இந்த கேக்கில் கீழே வைக்கிறச்ச வைப்பாங்க. நான் பெருசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு கேக் கட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும்னால குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் அதோட மேலே எடுத்து அப்படியே ரவுண்டாக ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது நான் ஒன்று ஒன்றா எடுத்து அதை அப்படியே அடுக்கி வைக்கிறேன். இப்போது இது ஒரு லேயர் மாதிரி கீழே வந்துடும். வேறு ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம கேக் மாவு செய்ய போகிறோம். இதுக்கு 1/2 டம்ளர் பாலில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கலந்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் இல்லாதவங்க 2 டேபிள் ஸ்பூன் தயிர், புளிக்காத தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஊற்றியாச்சு. இது இப்போ கொஞ்சம் நேரம் அங்கேயே இருக்கட்டும். இப்போ அதே டம்ளர் அளவில் நம்ம 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இடமும் நல்லா மாவு அந்த பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா கலந்து விடணும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும். இப்போது நம்ம லெமனும் பாலும் கலந்து வச்சுருக்கிற அந்த டம்ளாரே நம்ம எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டரை நம்ம ஊற்றிக்கணும். ஒரு 100லேருந்து 150 கிராம் சர்க்கரை. இப்போது நம்ம அந்த நெய்யோ பாலும் லெமனும் ஊற்றிருக்கிற அதே டம்ளரில் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இதில் நல்லா சர்க்கரை கலந்துடணும். சர்க்கரை இருந்துச்சுன்னா உங்களுக்கு நறுன்னு இருக்கும். நல்லா கலந்துட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடும். அப்படி திக்கான பிறகு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் மாவெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிற இதில் நீங்கள் இதை கலந்துக்க வேண்டியதான். 1 டம்ளர் மைதா மாவுனா 1 டம்ளர் லிக்விட். ஸ்பூனால் கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஹாஃப் சர்க்கிள் மாதிரி நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு அதில் லம்ஸ் இல்லாமல் கட்டிகள் விழாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கட்டியாக உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் பால் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கேக்குக்கு லேயர் ஃபஸ்ட்டு பைனாப்பிள் லேயர் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் நம்ம கேக் பேட்டரை நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இந்த கேக் கொஞ்சம் திக்காக தான் அந்த மாவு ஊற்றணும். இதை நல்லா நீங்கள் சரிசமமாக ஆக்கிக்கோங்க. இப்போது நான் சப்பாத்தி கல்லை வருஷத்துக்கு முன்னாடியே நான் சப்பாத்தி கல்லில் ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் நான் சூடு பண்ணி ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்மளுடைய கேக் பேட்டரை வச்சிடலாம். மேலே ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. அந்த ஹீட் வெளியில் போகாமல் ஒன்று போல் நம்மளுக்கு பரவி குக் ஆகும்.
லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 45 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நாட்டு சக்கரை நம்ம போட்டிருந்தனால அந்த கேக் வந்து அது பொங்கி பொங்கி மேலெலாம் வந்திருக்கும். நீங்கள் அதை பார்த்து கவலைப்படாதீங்க. நீங்கள் கத்தியை வச்சு நல்லா அந்த கேக் வந்து வெந்திருக்கான்னு குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்திருக்கணும். அவ்வளோதான், கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை டீமோல்ட் பண்ணலாம். எம்மியான பைனாப்பிள் கேக், அப்சைட் டவுன் பைனாப்பிள் கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மேலே வந்து உங்களுக்கு பைனாப்பிள் வந்து நல்லா அந்த நாட்டு சக்கரையில் சோக் ஆகி நல்லா வந்து மெல்ட் ஆகி இருக்கும். கீழே வந்து நார்மல் கேக்கோட இது இருக்கும். அந்த நாட்டு சக்கரை ஃப்ளேவர் எல்லாத்துலேயும் கலந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.